இந்த விஷயத்தை பற்றி நான் ரொம்ப நாளாகவே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோஸ் எந்த மாதிரியான ஒரு ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கும் அப்படின்னா, லைக் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இல்லை எந்த மாதிரியான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் ஃபார் யூ அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெயினாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மெயின்லி யூஆர் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இஃப் யூஆர் ஓகே டு கெட் மேரிட், ப்ளீஸ் கெட் இன் டு இட் ஆர் எல்ஸ் ப்ளீஸ் ஸ்டெப் பேக். ஏன்னா உங்களுக்கு தோணணும் இவங்க தான் கரெக்டான ஆள், இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் டேக் த டெசிஷன். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஒரு சொசைட்டி ப்ரெஷர்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தயவு செஞ்சு டோன்ட் ஜம்ப் இன் டு இட். உங்களுக்கு தோணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீசன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைய இருக்கும். ப்ளீஸ் பேஷண்ட்லி வெயிட், டோன்ட் ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்கள் பார்ட்னரை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கலாம். ஆனால் அரேஞ்ச் மேரேஜ்னு வரும்போது உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு அவங்கள பற்றி முன்னாடியே தெரியாது. ஸோ நீங்கள் பேசி பார்க்குறதுன்றது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ஏன்னா முன்னாடி இருந்த காலகட்டத்திலலாம் லைக் நம்ம அம்மா அப்பாலாம் வந்து அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, இல்லை அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஜென்ரேஷனில் இருக்கவங்க தயவு செஞ்சு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள். அண்ட் இப்போல்லாம் லவ் மேரேஜ்லேயே வந்து நிறைய வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது நம்ம நிறையவே கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது இன்னும் அரேஞ்ச் மேரேஜ்னு வரும்போது நம்ம யாருனே தெரியாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக அவங்கள பற்றி கொஞ்சமாவது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்ம தாட் ப்ராசஸும் அவங்க தாட் ப்ராசஸும் வந்து ஜிங்க் ஆகுதா, கொஞ்சமாவது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கா, அண்ட் அந்த லைக்ஸ் எல்லாம் வந்து ஒத்து போகுதா அப்படின்றதுலாம் வந்து உங்களுக்கு தெரியணும். அண்ட் உங்கள் மெச்சூரிட்டி லெவலும் அவங்களோட மெச்சூரிட்டி லெவலும் எப்படி இருக்குன்றது வந்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட பேசி பார்த்தா தான் இது எல்லா விஷயமும் கண்டிப்பாக புரியும். அண்ட் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, கல்யாணன்றது வந்து அது உங்களோட பர்சனல் லைஃப், உங்கள் டெசிஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் உங்கள் லைஃப் எப்படி போனாலுமே வந்து அது உங்களையும் பாதிக்கும், உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் உங்களை லவ் பண்ணுற நிறைய பேருங்களுக்கும் வந்து அது ரொம்ப பாதிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் லைஃப் அதுவும் கல்யாணம்னு வரும்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கிறதுன்றதை வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக போகிறீங்க, இல்லை வேலைக்கு போக போகிறது இல்லைன்ற ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் உங்கள் பார்ட்னர்கிட்டே நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ஃபைனான்ஸும் அவங்க எதிர்பார்க்குறாங்களா, என்ன கேட்டால் வந்து 2 பேரும் மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தான் சொல்வேன். ஸோ இப்போ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து வீட்டு வாடகை கட்டுறாங்கன்னா நீங்கள் வந்து வீட்டு மளிகை சாமான் வாங்கி போடுறதுல வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதே மாதிரி படிப்பு செலவு, குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா 2 பேருமே வந்து படிப்பு செலவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றது இருக்கலாம். ஏன்னா நாளை பின்னாடி இது எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து முடியும். ஸோ நீங்கள் இது எல்லாமே முன்னாடி நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணணும்னு கிடையாது, பட் இந்த மாதிரியான விஷயத்த வந்து நீங்கள் முன்கூட்டியே பேசிக்கிறதுன்றது வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். அது வந்து எத்தனை பேருக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பரவாயில்ல நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு நீ உன் பேரண்ட்ஸ்க்கு பண்ணுற அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய ஆட்களும் நம்ம உலகத்தில் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்பா அம்மா கொடுக்குறேன், நீ ஏன் அதை கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸை வந்து நீங்கள் முன்கூட்டியே பேசிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து தவிர்க்கும்ன்றதை வந்து நான் நம்புகிறேன். அண்ட் மோர் ஓவர் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பேசிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேருக்கு இப்பெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கையே இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கும். சில பேர் வந்து டெய்லி கோயில் போக மாட்டாங்க, ஒன்ஸ் இன் அ வைல் கோயில் போவாங்க. பட் ஆனால் கடவுள் நம்பிக்கைன்ற வந்துட்டு இருக்கும். சில பேர் கடவுள் நம்பிக்கையே இருக்காது, அவங்க வீட்டில் ஒரு சாமியார கூட இருக்காது அப்படின்னு இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்களுக்கு வந்து கண்டிப்பாக செட்டே ஆக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணும்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசி பார்க்கும்போது அதெல்லாம் புரியும். அதனால தயவு செஞ்சு பேசி பாருங்க. இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க, இதெல்லாமும் கண்டிப்பாக பேசணும். அண்ட் இப்போது அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ இவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் வந்து அவங்க வாய் வார்த்தையாக சொல்லுவாங்க, இல்லை நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்றதுலாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாக நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இப்போலாம் நிறைய ஃப்ராட்லன்ஸ் வந்து நிறைய நடக்குது. அண்ட் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலி மூலியமாவோ இல்லை ரிலேஷன்ஸ் மூலியமாவோ அவங்கள பற்றி செக் பண்ணுறதுன்றது வந்து
ரொம்ப கரெக்டான விஷயம். பட் ஆனால் பண்ண முடியலன்னா நிறைய டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக டிடெக்டிவ் ஏஜென்சி மூலிமா ஒரு ஆளை பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணக்கூடாது. இல்லையே இதெல்லாம் பண்ணுறீங்க, இதை செக் பண்ணுறீங்களா, ஸோ எங்களுக்கு இந்த அலையன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் வந்து உங்களுக்கு கரெக்டானவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா டு பி மெச்சோர்ட் அண்ட் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி மெச்சோர்ட் திங்கிங் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இதை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, தெரியாதவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கும் போது நம்ம அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இல்லை அவங்க எப்பேற்பட்டவங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளால ஒரு சில விஷயத்த தான் வந்து பேசி பார்க்கும்போதோ இல்லை விசாரிச்சு பார்க்கும்போதோ நம்மளால ஒரு சில விஷயத்த தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி பேசி பார்க்கும்போது பழகி பார்க்கும்போதே நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து தெரியறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு செக்கை வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இது பண்ணக்கூடாது, இதனாலலாம் உங்களை ஒருத்தவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ஆள் உங்களுக்கு கரெக்டானவங்களா இருக்க முடியாதுன்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இது வைஸ் வேர்ஸா தான். அவங்க உங்களை பற்றி செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க, செக் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்கள பற்றி செக் பண்ணணும்னு சொல்கிறீங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். லைக் அவங்க சர்டிஃபிகேட் செக் பண்ணணும்னாலும் செக் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு டிசிஷன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால பண்ணாதீங்க. அண்ட் நிறைய பேர் அடுத்த விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. எங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ சவரன் போடணும், என் பையனுக்கு நீங்கள் இவ்வளோ சவரன் போடணும், எங்கள் கல்யாண செலவு நீங்கள் தான் ஃபுல்லாக எடுத்துக்கணும், அதில் வந்து பாதி ஷேர் கூட நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம், ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இருங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நான் விரும்பலை, எங்களால் இவ்வளோலாம் பண்ண முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா டிமாண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் எப்பவுமே போய் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருங்க. தயவு செஞ்சு அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க, வெல் டு டூ ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஓன் ஹவுஸ் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காகலாம் நீங்கள் ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு நல்ல விதமாக இருக்குன்றது வந்து ஒரு டவுட்டு தான். ஏன்னா டிமாண்ட் பண்ணுற இடத்துல எப்போவுமே ஒரு கம்பேரிசன் இருக்கும். நாளை பின்னாடி நீங்கள் அவங்க வீட்டில் போய் வாழும்போது கூட உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் இது கேளு, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சொசைட்டி ப்ரெஷர்ஸ் ஒன்று கொடுத்து உங்கள் லைஃப்பையும் வந்து இன்னும் ட்ராமடைஸாக ஆக்குவாங்க. அண்ட் இந்த மாதிரி கேட்கும் போது அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்னர் வந்து அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அப்போவே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸை இது பண்ணி அந்த மாதிரி கேட்காதீங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்றத வந்து அவங்க வீட்டில் ஒரு டிஸ்கஷன் வரும்போது அதை பற்றி பேசியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்காதீங்கன்ட்டு. ஆனால் ஒருத்தவங்க கிட்ட ஃபோனில் பேசும்போதோ அவங்க அப்போ வந்து அந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போதோ இல்லை வீட்டுக்கு வந்து உட்காரும் போதோ அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டிலேருந்து கேட்கும் போதோ இவங்க வந்து வேண்டாம் சொல்லாமல் கம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த பையனுக்கும் அது தேவைப்படுது அப்படின்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாமே நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அப்போ பேசி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றியும் பேசணும். லைக் எங்கள் ஃபேமிலியால் இதான் முடியும், நாங்கள் இதுதான் பண்ணுவோம், அண்ட் வி ஆல்சோ லுக் ஃபார்வர்ட், நீங்களும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் டு த மேரேஜ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்கள் தான் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அவங்க வீட்டில் என்ன இருக்குன்றத வந்து நீங்களும் பார்க்கணும்ல. ஆனால் இங்கே நிறைய வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, பசங்க வீட்டில் இருந்தால் பொண்ணுங்க வீட்டில் என்ன இருக்குது, பொண்ணுங்கிட்ட இருந்து என்ன இது பண்ண முடியும் அப்படின்றதுலாம் வந்து நிறைய பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து இந்த சைடு நடக்குதான்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். அண்ட் நிறைய வீட்டில் வந்து அப்படியே ரிவர்ஸாகவும் நடக்குது. ஏன்னா பொண்ணுங்களும் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஈக்குவலாக நடக்கிற விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் முன்கூட்டியே பேசிக்கிறதுனால உங்களுக்கும் நிறைய வந்து ட்ராமாவில் இருந்தோ இல்லை ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் பேசும்போது இந்த மாதிரியான ஒரு டாபிக்ஸ் அங்கே வரும்போது அது இன்னும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்னர்ஸ் கிட்ட இந்த மாதிரியான டாபிக்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னா மட்டும் அந்த பர்சனை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் கூப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் மைண்டில் வச்சுட்டு வேறு எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் பேசிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் வேறு எதனா விஷயத்தை பற்றி நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை இதையும் பேசியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அது எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் உங்கள் ஃபேமிலி குரூப்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருக்குமே, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும் இல்லை எப்போ கல்யாணம் பண்ண போகிறோம் இல்லை கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஷோ யூ லவ்.